வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. குரு வக்கர நிவர்த்தி கடந்த 2025 நவம்பர் மாதத்துலேருந்து எதிர்பார்த்த மாதிரி தசாபுத்தி ரீதியாக கெடுபலன்களை கொடுத்துருக்கிறார், நல்ல பலன்களை கொடுத்துருக்கிறார். 2026 மார்ச் 11ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தியாகி தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகிறார் இந்த குரு பகவான். உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம், இது சனி பகவானுடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 19 வருடம். என்னோட கணக்குப்படி நான் சென்டர் பகுதியில் 10 வருடம் நான் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புகள் 18 வருடங்கள் இருக்கலாம், 16 வருடங்கள் இருக்கலாம், இல்லை 4 வருடம் இருக்கலாம், 2 வருடங்கள் கூட இருக்கலாம். உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்பை பொறுத்து எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தசை சொல்கிறனோ அந்த தசையை உங்கள் வயசோட மேட்ச் பண்ணிக்க, உங்களுக்கு நல்லா பொருந்தி வரும். 10 வயசு வரைக்கும் சனி தசை நடைமுறைக்கு வந்தால் பிறகு 17 வருடங்கள் புதன் தசை, 10 + 17 27 வயசு வரைக்கும் புதன் தசை நடைமுறைக்கு வரும். ஒரு சில பேருக்கு வந்து 30-32 வயசு வரைக்கும் கூட, 34 வயசு வரைக்கும் கூட அந்த புதன் தசை அப்படிங்கிறது வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 18-19 வயசோட கூட அந்த புதன் தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். இப்போ படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி இருக்கிறார். அவருடைய பார்வைப்படக்கூடிய இடங்களில் தசா நடத்தக்கூடிய கிரகம் ஏதாவது இருந்துச்சுன்னா மட்டும் படிப்பில் கொஞ்சம் மாறுதல்கள் தெரிய ஆரம்பிக்கும், அதாவது டிஸ்டர்ப் கிடைக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக கெடுபலன்கள் கிடையாது. இந்த சனி வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகும்போது இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் இருந்தார், இப்போ வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் இடத்துல, இன்னொன்று 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இவர் தான். இப்போ படிப்பு சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா படிப்பெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் மேல் படிப்புக்காக முயற்சி பண்ணாலும் சரி, ஏன்னா ஜென்ம சனியில் இடம் மாற்றத்தை கன்ஃபார்மாக கொடுக்கும். ஜென்ம சனியில் ஒரு இடம் மாறி இருப்பீங்க, ஏன்னா அது சனியோடைய நகரவை பொறுத்து, சனி உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து. ஒரு சில பேருக்கு வந்து 11ஆம் இடத்துல, 12ஆம் இடத்துல, ஜென்ம ராசியில் 2ஆம் இடத்துல, இல்லைனா 3ஆம் இடத்துல, இது மாதிரியான இடங்களில் உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. அது கூட நல்ல மாற்றமாக தான் இருக்கும். இடமாற்றமோ நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணாலும் சரி உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த 7.5 சனி கூட பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சில பேருக்கு வந்து 24 வயசில் 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு சில பேருக்கு வந்து 27 ஆரம்பிச்சிருக்கோம். அது மாதிரி இப்போ இந்த மாதிரி 12 இது மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ ஜென்ம சனியில் இருந்தால் கூட அது முதல் சுற்று சனியை ஒரு 3.5 வருஷம் 4 வருஷம் சின்ன வயசுலேயே எடுத்துகிட்டு இருக்கோம். பின்னாடி வந்து பேலன்ஸ் வச்சது 2 வருஷமோ 3 வருஷமோ, அந்த 2 வருஷம் 3 வருஷம் மட்டும்தான் கஷ்டப்படுவீங்க. அது கூட ஒரு வேலையை கொடுத்துட்டு கஷ்டப்பட வைக்கும். அதாவது பின்னாடி வரக்கூடிய அந்த தசைங்கிறது எந்த தசையாக இருந்தாலும் சரி, அந்த புதன் தசையில் கூட அந்த சனி பகவான் 7.5 சனி வந்த பிறகு 27 வயசில் ஒருத்தருக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னாக்கா, அந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருக்குனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த 12, 1, 2 இந்த ஜென்ம சனியா அப்படி இல்லைனாக்கா 7.5 சனியில் பிறக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்படி தான் இருக்கும். ஆனால் நல்லது தான் நடக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன வயசில் ஒரு 7.5 சனி முடிஞ்சிருக்கும், அதாவது பாதி முடிஞ்சிருக்கும், மீதி பாதி இருக்கு இல்லையா, அந்த பாதியை இந்த வயசில் எடுத்துக்கும். அது இந்த வயசில் எடுக்கும்போது ஒரு வேலையை கொடுத்துட்டு கொஞ்சம் கஷ்டப்பட வைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணத்தை கொடுத்துட்டு கஷ்டப்பட வைக்கும். திருமணத்தை கொடுத்துட்டு திருமணத்தை வந்து டைவர்ஸ் பண்ணிட்டுறது, அது மாதிரி. அது உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன், செவ்வாய், இந்த குரு இதெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தா, இது ராகு கேதுவோடு சேர்ந்து இருந்தாலோ, அப்படி இல்லைனாக்கா ராகு கேது நட்சத்திரம் ஏறி இருந்தாலோ, இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்தை கொடுக்கும். மற்றபடி நெகட்டிவாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாருக்குமே இல்லை. இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு, உங்கள் சுய ஜாதகத்தில் சனி வலுத்து இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. சனி சரியில்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வேலை வாய்ப்போ, தொழிலோ, படிப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் ஜென்ம சனிங்கிறது. இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாரு, குரு பயிற்சி ஆகிறாரு, இன்னொன்று வந்து ராகுகேது பயிற்சி வரும். இப்போ மாதாந்திர கோள்கள்லாம் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது. இதில் வந்து அது நடக்கும் இது நடக்கும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் கொடுக்கக்கூடியது இந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மட்டுமே தான். உங்களுக்கு கோச்சார ரீதியாக பார்க்கக்கூடிய இடத்துல சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்களில் உங்களுக்கு தசா நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அதுக்குண்டான காரகத்துவம் பாதிக்கும். அது கூட லக்ன அவயோகராக இருந்தால். இதுக்கு வந்து இப்போ நான் வந்து புதன் தசை எடுத்திருக்கிறேன்னு வச்சிங்களேன், 30-32 வயசு வரைக்கும் கூட புதன் தசை நடக்குதுனாக்கா, இப்போ பார்வைப்படக்கூடிய இடங்களில் புதன் இருந்தாலோ, இல்லை அந்த வீடு கொடுத்த கிரகம் இருந்தாலோ, அப்படி இல்லைன்னாக்கா புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இருந்தாலோ, அதுக்குடைய காரகத்துவம் உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய அந்த காரகத்துவமாக இருந்தால் அது சம்மந்தமாக பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ வேலை சம்மந்தமாக எனக்கு தெரிஞ்சுன்னா எல்லாருக்குமே தேவை ஒன்று வேலை, தொழில், படிப்பு எப்படி இருக்கும், அவ்வளோதான். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, 4 விஷயம் தான் அதிகமாக கேட்பாங்க. இதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அவங்க லைஃப்பில் என்னென்ன சந்திக்கிறாங்களோ அது எல்லாமே வந்துடும். இப்போ வேலை சொல்லக்கூடிய இடத்துல தான் குரு வக்கர நிவர்த்தி ஆகிறாருனாக்கா,
வேலை நல்லா இருக்கும். இப்போ புதன் தசைனாக்கா வேலை நல்லா இருக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதி தான். உங்கள் ராசிக்கு வந்து 4க்குடைய கிரகம், அதாவது இந்த புதன் 7ஆம் இடத்துல உச்சமா ஆட்சியில் இருந்தார்னு வச்சுங்களேன், அவர் சிறப்பு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலையில் ப்ராப்ளமே வராது. இது மாதிரி வேற லக்னமாக இருந்தால் அந்த லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் நல்லா இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை 4ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கலாம், வேலையில் பிரச்சனையே வராது. அப்போ எங்கே பிரச்சனை வரும்? எந்த கிரகம் பாதிச்சிருக்கோ, சனி பார்வையில் படக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டும்தான். அது கூட இல்லைன்னாக்கா நல்லபடியாக போகும். மீனராசிக்கு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லபடியாக போகிறவங்களும் நான் பார்த்துருக்கிறேன். இது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு, ஏன்னா நிறைய குழப்பங்களை கொடுக்கும். என்னதான் நடக்குதுன்னே தெரியல. இப்போ 23லேருந்து இது மாதிரி ஏன் அப்படி ஆச்சு, இது மாதிரி ஏன் தொழில் ஆச்சு, இது மாதிரி ஏன் வேலை எனக்கு இப்படி ஆச்சு, வேலையில் வந்து அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தது, அதுக்கு பிறகு நல்லா இல்லை. ஏன்னா ஒரு வேலையை கொடுத்தது, ஆனால் அந்த வேலையில் பிரச்சனை வைக்குது, நிம்மதி இல்லை. இல்லைனாக்கா வேலை நல்லா இருக்குது, குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை. இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம். அதுதான் வந்து சொல்கிறது இந்த சனியோடைய பார்வை. இது மெயினாக வந்து இதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அதனால் புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் அதிபதி தசை தான். வேலை மாற்றங்கள் உண்டு. இடம் மாற்றத்துக்காக யோசிச்சிருந்தீங்கன்னாக்கா இடம் மாறலாம். இப்போ வீடு மாறக்கூடிய சூழ்நிலை ஒரு சில பேருக்கு எடுத்துப்பாங்க. அதாவது நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. வீடு மாறுறது, அப்படியே வீடு மாறுறது, அது மாதிரி ஒரு பொசிஷன் மாறுறது, இது மாதிரி ப்ரொமோஷன்லாம் கேட்டுனாக்கா ப்ரொமோஷன் கூட கிடைக்கும். அதாவது புதன் தசை நன்மை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது முதல் கொண்டு எல்லாமே நடக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். மெயினாக வந்து சனியை பார்க்கணும். சனி வந்து பாதிச்சிருந்தா நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க, இருக்கிற வேலையை விட்டுருக்கு, நல்லபடியாக போயிட்டுருக்கோம். நீங்கள் எதுக்குன்னா முயற்சி பண்ணிங்கன்னா கஷ்டத்தை கொடுத்துரும். இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். 27 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் கேது தசை. என்னோட கணக்குப்படி நான் கேது தசை எடுத்துருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து 40 வயசு வரைக்கும் வரலாம். ஒரு சில பேருக்கு வந்து 27, 20 கூட அந்த கேது தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வரலாம். உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த கேது தசை நடக்குதா, கேது தசைக்கு வீடு கொடுத்த கிரகம் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அந்த வீட்டதிபதி வந்து இந்த மீன ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருக்கணும். அதாவது குரு பகவானுக்கு நட்பு கிரகமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேது தசைங்கிறது நன்மை செய்யும். அது கூட சரி சார், நமக்கு வந்து செவ்வாயோட வீட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்குது, எனக்கு கெடுதல் பண்ணுது அப்படின்னாக்கா அந்த வீடு கொடுத்த கிரகம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அது கஷ்டம்தான் கொடுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வேலையெல்லாம் பார்த்து நீங்கள் உஷாராக இது பண்ணிக்கணும். இப்போ வேலையெல்லாம் வந்து நீங்கள் இடமாற்றங்களை யோசிச்சிருந்தாக்கா அந்த இடமாற்றங்களை கொஞ்சம் தடை தாமதங்களோடு கிடைக்குது அப்படின்னாக்கா பெரிய அளவில் முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா சைலண்டாக விட்டுருங்க, அந்த ஜென்ம சனி மூடிட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த குரு வகர நிவர்த்தி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஏதோ ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்திருப்பீங்க, அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கும்போது முயற்சி எடுத்திருப்பீங்க, அது நடக்காமல் இருந்திருக்கும், இப்போ நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு வகர நிவர்த்திக்கு பிறகு வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள் அது மாதிரி வரும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறேன், நடக்கலை அப்படின்னாக்கா திருமணம் நடக்கும். இல்லை திருமணம் நடந்துச்சு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு இதுதான், அதாவது ஃபேமிலி ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி, இடம் வாங்கி போகிறதெல்லாம் ஒன்றும் இந்த கேது திசையில் நடக்கலாம். செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் வாங்கி போடுவீங்க, ஒரு வீடு கட்டுவீங்க, அது மாதிரி இருக்கும். இப்போ சனி பார்க்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அந்த வீடு அப்படிங்கிறது அமையும், ஒரு ப்ராப்பர்ட்டி அமையிறது. ஜென்ம சனியில் கூட வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 34 வயசுக்கு மேலே 54 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரன் இந்த ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடியவர். இவர் வந்து பெரும்பாலும் 8ஆம் அதிபதி. அந்த இடத்துல இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்லலை. வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சும்மா சொல்லவே தேவையில்ல. சுக்கிரதசை உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது பண்ணாது. 3ஆம் இடத்துல இருந்தால் கூட நல்லது பண்ணாது. 8ல் இருந்தால் மட்டும்தான் இவர் நல்லது பண்ணுவார். இன்னொன்று சுபகரக சேர்க்கை, சுபகரக பார்வை, சுபகரக அதாவது சுபகரக லக்னமாக வர்றது. வேற ஒரு லக்னம், அந்த லக்னத்துக்கு வந்து சுபகரகமாக இவர் வந்துட்டார்னா பரவாயில்ல. இந்த ராசிக்கு 7.5 சனி இல்லை அப்படின்றது சுக்கிரதசையில் நம்ப முடியாது. நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள். ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கலாம், நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கொடுக்கும். ஆனால் நிறைய தடைகளை அனுபவித்து தான் அது பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் வரும். தொழில் சார்ந்து நீங்கள் எதையுமே முயற்சி பண்ணாமல் இருக்கிறது நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டுருக்கு, நல்லபடியாக போகும். நீங்கள் புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வேண்டாம். புதுசாக முயற்சி பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, வேறு யாருனா வந்தாங்க எனக்கு அது சொன்னாங்க இது சொன்னாங்க, நம்ம சேர்ந்து ஒரு இது தொழில் ஆரம்பிக்கலாம், இல்லை வந்து பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா அங்கே நான் பணம் போட்டேன், எனக்கு அந்த பணம் வந்துட்டுருக்கு, நீங்கள் அந்த பணம் போடுங்க. இது மாதிரி லாட்டரி யோகம், அது மாதிரி ஏதாவது, அதாவது உழைப்பு இல்லாமல் நீங்கள் வந்து பணம் வரணும்னு நினச்சிங்கனாக்கா அது தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணாதீங்க. தொழிலும் சரி, எதுலையுமே சரி, திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க இந்த காலம். ஏன்னா 8ஆம் அதிபதி தசை தான் இல்லைன்னு சொல்ல, அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் 7.5 சனியில் கொடுக்குமான்றது கிடையாது. 7.5 சனி முடிஞ்ச பிறகு கொடுக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி கொடுக்கலாம். இது மாதிரி தான். நீங்கள் கடன் பிரச்சனை இருக்கா, இப்போ குரு வகர நிவர்த்திக்கு பிறகு அந்த கடன் பிரச்சனை தீரும், கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஏதோ ஒரு பணம் வரும், ஏதோ ஒரு தொழில் ரன் ஆகும், இல்லை ஒரு வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, அது மூலிமா
அதாவது அந்த கடன் பிரச்சனை தீருது. அது பணம் வந்தால் தானே கடன் பிரச்சனை தீரும். அதுக்குண்டான வழி இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு கொடுக்கும். இன்னொன்று அந்த குரு பயிற்சி ஆகுது இல்லையா, அதுக்கு முன்னாடியே அந்த மாற்றங்கள் வந்து இந்த குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு கொடுக்கும். எதுவும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துக்கு போகிறாருனாக்கா இப்போ வந்து செலவுகள் அதிகமாக உங்களுக்கு வந்து சுப செலவுகள், வீடு கட்டுறது, ப்ராப்பர்ட்டி சேர்க்கை, இது மாதிரி எது சார்ந்து நீங்கள் முயற்சி பண்ணியிருந்தீங்களாக்கா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி வாய்ப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். அஷ்டமாதிபதி தசை தான் ஒரு பக்கம் கஷ்டத்தை அனுபவிப்பீங்க, ஒரு பக்கம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னு இருக்கும். ஆனால் கவனமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எந்த ஒரு புதிய முயற்சிகளும் வேண்டாம். நல்லபடியாக போயிட்டு இப்போ வேலையே இல்லைனாக்கா நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா வேலையை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. மற்றபடி குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, வாக்குவாதங்கள் வேண்டாம். அந்நிய நபரை நம்பி எதையுமே செய்யாதீங்க. நான் திருப்பி நிறைய இடத்துல சொல்லிட்டாத. 54 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் சூரிய தசை. இந்த சூரியன் வந்து 6ஆம் அதிபதி தசை. இது வந்து நீசமாக இருந்து தசை பண்ணுறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுக்கும். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுங்கள். மற்றபடி பண வரவு இப்போ கொடுக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா குரு வக்கர நிவர்த்திக்கு பிறகு எதாவது மணி வரணும் அப்படின்னாக்கா, இல்லை எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும். வேலை வாய்ப்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் சூரிய தசையில் பெருசாக கஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா குருவுடைய வீட்டுக்கு நன்மை செய்யும். ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்கும். அது மட்டும்தான். இது வந்து ஜென்ம சனியில் நீங்கள் வேற ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம். நல்ல ஒரு வேலை போயிட்டுருக்குன்னா அப்படியே விட்டுருங்க, நல்லபடியாக போகும். 60 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் சந்திர தசை. சந்திரன் இந்த ராசிக்கு 5ஆம் அதிபதி தசை. அதாவது பூர்வ புனி சாணாதிபதி தசை தான், இல்லைன்னு சொல்லலை. இது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். இங்கே இருந்து தசை பண்ணும்போது சந்திர பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில், சனி உங்கள் சுய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருந்தால், அதாவது சந்திர பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும் கொஞ்சம் கஷ்டம். சந்திர பகவானுக்கு மறையாமல் இருக்கார், சுபத்துவமாக இருக்கார், ஆட்சி வீட்டில் இருக்கார், உச்ச வீட்டில் இருக்கார் அப்படின்னா பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறவங்க புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. உடல்நிலையை நல்லபடியாக பார்த்துக்கணும். உணவு பழக்க வழக்கங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். வேலை செய்கிறீங்களா, அந்த வாக்குவாதங்கள் வேண்டாம். வேலை மாற்றங்களை எதிர்பார்க்க வேண்டாம். எல்லாமே நான் நெகட்டிவாக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இப்போ சனி போகிறாரு. அந்த நட்சத்திராதிபதி இந்த சந்திர தசையில் இருக்கிறவங்களுக்கு எந்த வயசில் சந்திர தசை வந்தாலும் சரி, இது வந்து அதுக்குண்டான காரகத்துவத்தை தான் கொடுக்கும். சனி எங்கே இருக்காரோ உங்கள் சுய ஜாதகத்தில் அது சம்மந்தமாக கொடுக்கும். நிறைய இடத்துல இருப்பார். 12 பாவத்தில் 27 நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட என்ன பாவத்துக்கு வராரு, லக்னத்துக்கு என்ன பாவத்துக்கு வராரு, ராசிக்கு என்ன பாவத்துக்கு வராரு, என்ன நட்சத்திராதிபதியோடு சேர்ந்துருக்காரு, அந்த வீடு கொடுத்த கிரகம் சனி பகவானுக்கு எப்படி இருக்குது, இவ்வளோ இருக்குது. அதில் எல்லாத்தையும் வச்சு சொல்கிற முடியாது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து இந்த சந்திர தசையில் நல்லதும் நடந்துட்டு வரலாம், ஒரு சில பேருக்கு வந்து கஷ்டத்தையும் கொடுத்துட்டு வரலாம். இப்போ 2 பேருமே இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க, நல்லது நடக்கிறவங்க வந்து ஒரு மாதிரியே பார்ப்பாங்க, என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. கெடுதல் நடக்கிறவங்களுக்கு தெரியும், ஓ இப்படியெல்லாம் இருக்குதா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த நட்சத்திரம் மெயினாக வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம்னாக்கா, அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் வந்து தசை பண்ணும்போது இது வந்து பகை கிரக நட்சத்திரம் சொல்ல முடியாது, நியூட்ரல் இந்த ராசிக்கு. அது மட்டும் இல்லாமல் வேற லக்கணமாக வந்து அந்த லக்கணத்துக்கு இந்த நட்சத்திராதிபதி யார் அப்படி தான் பார்க்கணும். இப்போ பகை கிரக லக்கணமாக வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், அந்த லக்கணத்துக்கு சனி பகவான் வந்து பகை கிரகமாக வந்துட்டா அப்போ நட்சத்திராதிபதி அப்படிங்கிறது பெருசாக நன்மைகளை பண்ணாது. இப்போ வந்து பூர்வ புனி சாணாதிபதி தசையை உங்களுக்கு பாதிக்கும். இது வந்து உடல்நல தொந்தரவு, நோய் நொடி பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள் எல்லாம் கொடுக்கும். அப்படி வரல நட்பு கிரக லக்கணமாக வந்தீங்க, இல்லை நட்பு கிரகமாக லக்கணமாக வரல, பகை கிரக லக்கணமாக வந்தால் கூட இது சுபத்துவமாக இருக்குது அப்படின்னாக்கா பரவாயில்ல, நல்லபடியாக போயிடும். அது கூட நல்லது நடக்கும்னு சொல்ல முடியாது, கெடுதல் நடக்காது, அவ்வளோதான். இதை இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு பழக்க வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. 70 வயசுக்கு மேலே 77 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை. செவ்வாய் இது நல்லாவே இருக்கும், உங்களுக்கு நல்லாவே இருக்கும், இன்னும் பயப்பட தேவையில்லை. செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 3த்துக்கும் சேர்த்து சொல்லிடலாம். ஆனால் இருந்தாலும் நான் தனித்தனி வீடியோ நான் போடுறேன் அதுக்குன்னு. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் தசையில் இருக்கிறவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நோய் நொடி பிரச்சனைகள், மற்றபடி கடன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 77 வயசுக்கு மேலே 95 வயசு வரைக்கும் ராகு. என்னோட கணக்குப்படி நான் 95 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து அதிகமாக போகலாம், ஒரு சில பேருக்கு வந்து கம்மியாக வரலாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கூட ஒரு சில பேருக்கு வந்து டிஃப்ரெண்ட் வரலாம். அவங்களுக்கு கூட இப்போ ராகு தசை நடக்குதா, உங்களுக்கு உணவு பழக்க வழக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நோய் நொடி பிரச்சனைகள் வராது, அதாவது இருந்தால் தீரும். இப்போ வந்து வக்கர நிவர்த்திக்கு பிறகு, ஏன்னா 4ல் வக்கரமான ரொம்ப நாளாக உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துட்டே வந்திருக்கும் ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு. இது எல்லாமே கிளியர் ஆகும். இடம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும் இந்த டைமில். அதாவது உச்ச வீட்டுக்கு போயிட்டு அங்கே 1 வருஷம் இருக்கார்ல, அந்த 1.5 வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் ஒரு 80 நாள், அதில் ஒரு வருஷம்னு வச்சிங்களேன்.
அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இடம் சம்மந்தமாக நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. இடம் வாங்கி போடுறதோ வீடு கட்டுறதோ நீங்கள் இல்லைனா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து சனியுடைய நட்சத்திரம். இது பெரும்பாலும் வந்து நிறைய மன அழுத்தத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மீன ராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக குருவுடைய வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.